தம்பிக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு. ஏன்னா களத்தில் நின்னவர் அவருக்கு தான் தெரியும் என்ன குறைபாடுன்னு. அதில் இப்போ தேர்தல் ஆணையம் என்ன காரணம் சொல்லுது, வழக்குக்கு என்ன காரணம் சொல்லுதுன்னு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரியுதா என்ன காரணம்? 5 பிரிவின்களை வழக்குனா அதுக்கு காரணம் சொல்லியிருக்கணும்ல. அது ஏதாவது இருக்கா? ஏன்னா நான் அதை கவனிக்கலை. இப்போ என்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா காவல்துறைகிட்ட பாதுகாப்பு கேட்கறது இல்லை, உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். அதை எதிர்பார்க்கறது இல்லை. அதனால் எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. தம்பிக்கு என்ன பாதுகாப்பில் என்ன குறைபாடுன்னு அவர் தான் சொல்லணும். இப்போ எனக்கிட்ட கேட்டு தெரியாது, ஏன்னா எனக்கு எதுவும் தெரியாதில்லை. நான் வேறு களத்தில் இருக்கேன், அதனால் எனக்கு தெரியாது. களத்தில் பாஜகவுடைய ஏ டீம் பி டீம் எந்த டீம் இருந்தாலும் திமுக தான் சாம்பியன் டீம். இல்லை, பாஜகவுக்கு ஏ டீமே வந்து மெயின் டீமே திமுக தான். சும்மா பேசுமே ஒழிய அது தேர்தல் வரும்போது இப்படி கிளப்பி விடும். இஸ்லாமிய கிறிஸ்தவர் வாக்கை தக்க வைக்கிறதுக்காக போகிற வரவனையெல்லாம் பி டீம்னு சொல்லணும். 90 விழுக்காடு என் கட்சியில் இந்துக்கள் தான் சொன்னது யார்? பாஜக 100 விழுக்காடுனா நீங்கள் 90 விழுக்காடு. அப்போ ஏ டீம் யார் தம்பி? ஏ டீம் யார்? முதலாக பிஜேபி இந்த மண்ணில் ஆழமாக வேறுண்ட விட்ட கட்சி அது. எச் ராஜா ஐயாவை சட்டசபையில் கூட்டிகிட்டு போனது யார்? அதெல்லாம் யார்? 5 ஆண்டு காலம் வாஜ்பாய் ஆட்சியை நிலையான ஆட்சியை கொடுக்க வச்சது யார்? திமுக. அப்புறம் தேவையில்லாமல் சும்மா வந்து வரவன்லாம் பி டீம்ங்கிறது. ஏன்னா எல்லாரும் பி டீம். பிஜேபியின் ஏ டீம் வந்து பி டீம்னா ஏ டீம் ஒன்று இருக்கணும்ல. அது யார்? அதான் திமுக. தேர்தல் வாக்குறுதின்னு சொல்லாதீங்க, அது இலவச அறிவிப்பு. அதை போய் வாக்குறுதிங்கிறீங்க. வாக்குறுதிக்கு அப்போ என்ன பேர்? வாக்குறுதிக்கு என்ன பேர் அப்போது? இப்போ நான் சொல்கிறேன், தரமான கல்வியை கொடுக்குறேன், சரியான மருத்துவத்தை, தரமான மருத்துவத்தை தரேன், தூய குடிநீரை தரேங்கிறேன். அது 3 தான் அடிப்படை. அதை நான் தர்றேன். தடையற்ற மின்சாரம் தரேன், நல்ல சாலை கொடுக்குறேன், தரமான போக்குவரத்து தரேன், எரிக்க நான் வந்து சிலிண்டர் தரேன், எரிகாற்று நானே உற்பத்தி செஞ்சு தரேன், இலவசமாக இல்லை 3 இலவசமாக தரேன், கட்டணம் இல்லாமல் தரேன், கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை, மற்றதையும் தரலை. எல்லாருக்கும் வேலை தரேன், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை தொடங்கி உங்கள் வாழ்விடத்திலே வேலை தரேங்கிறது நான் கொடுக்குறது வாக்குறுதி. நீங்கள் சொல்கிறது வெற்றி ஏமாற்று அறிவிப்பு. வங்கியில் 10,000 தரேன், கடன் கல்விக்கு 20 லட்சம் கடன் தரேன். 20 லட்சம் கடன் ஏன் கொடுக்குற? நீங்கள் கந்துவட்டி கடன் எடுக்கிறியா இல்லை பேங்க் வச்சுருக்கியா? அரசு கடன் கல்வியை மக்களுக்கு கொடுக்கறது. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை, அரசு கொடுக்கணும். அதை விட்டுட்டு நீ கடன் கல்விக்கு இருக்க கடன் தாருன்னா என்ன வட்டி கடை வச்சுருக்க? நீ பிள்ளைகளை படிக்க வைக்கிறது ஒரு நாட்டின் பிள்ளைகளை, அரசின் கடமை. அதுக்கு ஏன் கடன் கொடுக்குற? மாணவன் கடன் வாங்கி படிக்கிற நிலையில் ஏன் வைக்கிற? அதான கேள்வி. அதை விட்டுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4,000 போடுறேன்னு அந்த 4,000 கொடுக்குறத வச்சு ஒரு திட்டத்தை தீட்டி அவனுக்கு வேலை கொடுக்க முயற்சி செய். வேலை தானே அவனு சொல்கிறதில்ல. நான் 2,000 கொடுக்குறேங்கிற, நான் 2,500 கொடுக்குறேங்கிற, சிலிண்டரு 3ங்கிறார் ஒருத்தர் 6 சிலிண்டருங்கிறார். எங்கேருந்து கொடுப்பேன்? என்ன உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? எங்கேருந்து கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாரும். ஏன் என் மக்களை இப்படி ஏமாற்றி என் நாட்டை விற்று ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வரேன் அதை தாரேன், இதை தாரேன், எங்கேருந்து கொடுப்பேன்? கொடுக்குறீல்ல, அதை எங்கேருந்து எடுப்பேன்? இலவசத்தில் இழக்கிறீங்க. 2,000 கொடுக்குறீங்க, 8,000 கொடுக்குறீங்க, டோக்கன் கொடுக்குறீங்க, எது வேணாலும் வாங்கிக்கலாங்கிறீங்க. அப்புறம் எதை வேணாலும் அந்த நாட்டை கொடுத்துறீங்களா? இழந்த எங்கள் மானத்தை கொடுத்துறீங்களா? குடிச்சு செத்தான்ல எங்கள் அப்பா நான் சித்தப்பேன் அவன் உயிரை கொடுத்துறீங்களா? எப்படி? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல. போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை
இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.